வணக்கம். சில இடங்களில் சில விஷயங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக நடப்பது உண்டு. அரசியலிலும் அது போன்ற விஷயங்கள் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சில கட்சிகள் இணைவது, சில இயக்கங்கள் இணைவது என்பது தொடர்பாக பல விஷயங்கள் நிர்பந்தத்தின் ஒரு அழுத்தம் காரணமாக நிகழ்வதை பார்த்திருக்கின்றோம். தற்போதைய நிகழ்வை கூட அது போன்ற ஒரு நிகழ்வாக பார்க்க முடியும் என்று நாம் கருதலாம். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு மற்றும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அந்த இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் உறவினர்களுமான உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்னர் அவர்கள் பல காரணங்களால் கருத்து வேறுபாடு கொண்டதன் காரணமாக ஒரு பிரிவினை ஏற்பட்டது. குறிப்பாக தலைமைத்துவ லட்சியம் இருந்தது. அதாவது ராஜ் தாக்கரே சிவசேனாவில் தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டிருந்தார். பால் தாக்கரே இருந்த பொழுது இந்த சிவசேனா கட்சியானது மகாராஷ்டிராவில் மிகவும் ஒரு வலுவான கட்சியாக இருந்ததை நாம் காண முடிந்தது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த கட்சிக்குள் பிளவு ஏற்படுவதை பார்க்க முடிந்தது. அதாவது ராஜ் தாக்கரே சிவசேனா தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை கொண்டிருந்தார். ஆனால் உத்தவ் தாக்கரேவை அவருடைய தந்தை பால் தாக்கரே அவருக்கு பிறகு ஒரு தலைவராக வளர்க்க தொடங்கினார். இதுதான் வேறுபாடுக்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் சித்தாந்த வேறுபாடுகளும் இருந்தன. மராத்தி நலன்களை ஊக்குவிப்பதற்காக விமர்சிப்பதற்கும் ராஜ் தாக்கரே ஒரு மிகவும் ஆக்ரோஷமான அணுகுமுறையை விரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தையின் வழியை பின்பற்றினார். ஒரு சாத்வீக முறையிலே தன்னுடைய தந்தையின் வழியை பின்பற்றினார். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு அதிகார போராட்டம் இருவருக்கும் ஏற்பட்டது, உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இடையே. இதனால் சிவசேனாவிற்கு ஏற்பட்ட அந்த அதிகார போராட்டத்தின் காரணமாகவே ராஜ் தாக்கரே சிவசேனாவிலிருந்து பிரிந்து 2006ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவை உருவாக்குவதற்கு வழிவகுத்தது. அவர்களுடைய பிரிவினை ஒரு முக்கியமான ஒரு கசப்பான ஒரு பொது சண்டையின் காரணமாக நிகழ்ந்ததாகவே பார்க்கப்பட்டது. ராஜ் தாக்கரே சிவசேனாவின் தலைமையையும் கட்சிக்குள் உத்தவ் தாக்கரே பங்கையும் அவர் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு பிறகு தற்பொழுது அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா தன்னுடைய பழைய நிலைமையை மீட்டெடுப்பதற்கு முக்கியமாக ஒரு வழியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். போன்ற ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருவருக்கும் எடுக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி சிதறிவிடக் கூடாது என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது இவர்கள் இருவரும் இணைந்திருப்பது என்பது ஒரு பொது காரணத்திற்காக இணைந்திருக்கின்றார்கள். இது ஒரு வலுவான கூட்டணியாக மாறுமா என்பது, தேர்தலுக்கான ஒரு வலுவான கூட்டணியாக மாறுமா என்பது இனிவரும் காலங்களில் தான் தெரிய வரும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருவரும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு விவகாரத்தில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அது முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. மகாராஷ்டிராவில் உள்ள பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து சிவசேனா மற்றும் இவர்களுடைய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா ஆகிய தலைவர்களும் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இணைந்து தற்பொழுது அவர்கள் கைகோர்த்து போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அங்கு மும்பையில் உருளியில் இந்த போராட்டமானது, அதாவது மராத்தியின் குரல் என்ற தலைப்பில் கூட்டுப்பேரணி அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தி அறிமுகப்படுத்துவது தொடர்பான 2 அரசு தீர்மானங்கள் மகாராஷ்டிராவில் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றன. அங்கு இந்தி 3 மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையில் ஹிந்தி திணிப்பு நடைபெறுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல மாநிலங்களில், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த குற்றச்சாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மகாராஷ்டிராவிலும் இந்த ஹிந்தி திணிக்கப்படுவதற்கு எதிராக ஒரு அரசாணை ஹிந்தி திணிக்கப்படுவது தொடர்பாக அரசாணை கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த அரசாணை எதிர்ப்பு காரணமாக திரும்ப பெறப்பட்டிருப்பதை அதை கொண்டாடும் வகையில் தான் இந்த முடிவை கொண்டாடுவதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக இருக்கின்றது. இவர்கள் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். இருப்பினும் அங்கு அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. அதன் காரணமாக இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்று அவர்கள் இருவரும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹிந்தி திணிப்பு விவகாரத்தில் மகாராஷ்டிரா அரசு ஒரு குழுவை அமைத்திருப்பது என்பது அர்த்தமற்றது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இந்தி அறிமுகப்படுத்துவதை அவர்கள் தொடர்ந்து எதிர்க்க திட்டமிட்டிருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து இந்த ஹிந்தி திணிப்பு விவகாரத்தில் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த 2 அரசு தீர்மானங்கள் திரும்ப பெறப்பட்டதை கொண்டாடுவதற்காக நடத்தப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த ஹிந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நான் பார்த்தது போல இந்த அவர்களுடைய இருவரும் இணைந்திருப்பது என்பது எதிர்காலத்திலும் தொடருமா அல்லது இது போன்ற விவகாரங்களில் மட்டுமே அவர்கள் இணைந்திருப்பார்களா என்பது முழுமையாக இன்னும் தெரிய வரவில்லை. இன்னும் சில நாட்களில் அங்கு உள்ளாட்சி தேர்தல்களும் நடக்க இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இணைந்திருப்பது இவர்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தும் என்று பார்க்கப்படுகின்றது. ஆனால் நான் பார்த்தது போல தேர்தல் ரீதியாக இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.